வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் மேன் தேர்ட் மேன் ஒரு அஃபென்ஸ் பிளேயர் போனஸ் போட்டா அந்த அஃபென்ஸ் பிளேயரை எப்படி நம்ம டிஃபென்ஸ் நின்று பிடிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப ரைட் அடிச்சு நிக்கிறான், செகண்ட் மேன்ல போனஸ் போடும்போது அதை அடிச்சானா என்ன ஆகும், தேர்ட் மேன் செகண்ட் மேன்ல போனஸ் போடும்போது அடிச்சானா ஆஃப் கட் ஆகும். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எந்தெந்த பொசிஷனு ஆர்ச் எங்க வைக்கணும், கார்னர் எங்க வைக்கணும், இப்ப ரைட் அஃபென்ஸ்ல லெஃப்ட் கார்னர் எந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட் நான் போறது எல்லாமே எங்க போட போறேன், ஒன்னு செகண்ட் மேனு தேர்ட் மேன்ல போனஸ் போடும்போது ஆர்ச் கீழே நான் இப்ப நிக்கிறேன், இப்ப நிக்கும் போது இங்க போனஸ் போடும்போது ஆர்ச் இதே இடத்துல வச்சு அடிச்சானா எனக்கு என்ன ஆகும், இந்த இடம் கேப் கிடைக்கும். ஒடியா அடிக்கும் போது கேப் வந்து ரொட்டேட் ஆகி வெளியே போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிஃபென்ஸ் எப்படி வைக்கணும், இப்ப செகண்ட் மேன் நின்னானா ஆர்ச் உள்ள வை, கார்னர் வந்து இங்க இறங்கி நிக்கணும், இந்த கார்னர் என்ன கைக்குவா, இந்த கார்னர் இன் பவர்ல தான் நிக்கணும். இப்ப இந்த பேக் காட்டும் போது சிங்கிளா நிக்க கூடாது, இன்னோட பவர்ல தான் தள்ளி நிக்கணும். சரியா? ஒரு அஃபென்ஸ்வா இப்ப செகண்ட் மேன் நிக்கிறான், போனஸ் போறதுக்கு ரெடியா நிக்கிறான் போடுறதுக்கு, அப்ப என்ன பண்ணும், இங்க நிக்கணும், ஆர்ச் இன்னும் கொஞ்சம் உள்ளவை. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இவன் செகண்ட் மேன் ஆடுறான்ட்டு ரைட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வெளியே இழுத்து வைப்பேன். வெளியே இழுத்து வைக்கும் போது அப்புறம் அடிக்க போனாலும் வந்து உனக்கு ஆஃப் கட் தான், அந்த இடம் கேப் இருக்கு, போக வாய்ப்பு இருக்கு, என் கார்னராட வர முடியாது. இப்ப நான் அங்க உள்ள வச்சேன்னா பொசிஷன் நிற்பேன் லெஃப்ட் அடிச்சு, இப்ப நான் உள்ள வச்சு கார்னர் அங்கன்னா அங்க ஓடுறது, நீ வெளியே என்ன, இப்ப நான் உள்ள வச்சு வெளியே என்னன்னா இவன் அங்க ஓடுறதுக்கு போறதுக்கு பயப்படுவான். இப்ப நீ அங்க போடு, நீ கவர் பண்ணு, இந்த இடம் கேப் ஈஸியா லாக் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? டிஃபென்ஸ் இப்ப நம்ம யுவா சீரிஸ்ல அந்த வினயங்கிற ஒருத்தர் லெப்ட்ல போனஸ் போட்டுட்டு இருந்தால இதே மிஸ்டேக் தான், கார்னர் வந்து கரெக்டா வைக்கல, ஆர்ச் இழுத்து வச்சுட்டா இவங்க போடுறா உனக்கு கிடைக்கல, அதனாலதான் விட்டீங்க. இப்ப அப்படி மாதிரி அந்த மாதிரி செகண்ட் மேன் தேர்ட் மேன்ல போனஸ் போடும்போது எனக்கு இப்ப நிக்கிறானா செகண்ட் மேன் நிக்கிறான், நின்னு பச்ச தம்பி நின்னு நான் சொல்லும் போது அடி, இப்ப தேர்ட் மேன் செகண்ட் மேன் நாங்க வந்து நின்னு கீழே இறங்கின. இப்ப நான் அங்க நிக்கும் போது இப்ப நீ அவனை டிஸ்டர்ப் பண்ற, இப்ப நீ இறங்கி காட்டும் போது அவன் என்ன பண்ணுவான், இவன் இங்க போட மாட்டான், இவன் மைண்ட் என்ன ஆகாது, இங்க போட தோணாது, அடுத்து உனக்கு தான் அட்டம் வரப்போ, அங்க வரும்போது அப்ப என்ன பண்ணும், ஒரு ஆர்ச்சி இறங்கிக்கணும், அப்ப அது ஈஸியா கிடைக்கும். நீ இப்ப இங்க ஆடும்போது நீ மேல வை, அங்க நீ அங்க நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவன் வந்து அடிச்சாலும் ஆஃப் கட்ல தான் மாறும், ஓடியா விரட்டுனா அதுல வச்சு ரிலீஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணும், கோஆர்டினேஷன் தான் முக்கியம். செகண்ட் மேன் வந்துட்டானா நீ ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி காட்டும், பேக் காட்டணும், ஆர்ச் கொஞ்சம் வெளியே உள்ள வச்சுக்கணும், கார்னர் என்ன பண்ணும் கொஞ்சம் இறக்கி காட்டுக்கணும். அடுத்து நீ இறங்கி காட்டும் போது அதை அட்டம் பண்ணணும், ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணானா நான் ரைட் ஹேண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் இறங்கலாம், மறுபடியும் இங்க வந்தானா ஒரு ஸ்டெப் ஏறிக்கலாம். இப்ப நீ இங்க ஆடுறான்ட்டு எனக்கு அடி கிடைக்கலன்னு நிறைய பேர் என்ன பண்ணீங்க, இங்க இழுத்து வைப்பீங்க. இங்க இழுத்து வைக்கும் போது இப்ப உள்ள போடும்போது நான் அடிக்க போனாலும் உனக்கு கிடைக்காது, ஏதாவது ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும். ப்ராப்பரா டிஃபென்ஸ் கரெக்டா ஏத்த இறக்கம் போட்டு கரெக்டா நின்னா ஈஸியா பிடிச்சுக்கலாம். எங்க ஆடுறான்னு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணணும். டிஃபென்ஸோட வேலை என்ன, உள்ள என்ன, இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் மேன் நிக்கிறேன், அப்ப நீ ஆர்ச் போய் சேர ஒரு ஸ்டெப் இறங்குறேன், ஆர்ச் உள்ள போ, நீ கார்னர் நிக்க, நீ ஒரு ஸ்டெப் இறங்கி காட்டு. இப்ப நான் இங்க ஆடும்போது நீ கார்னர் அங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்க ஓடி தொட்டாலும் நீ ஃபாலோ இல்லைன்னா கிடைக்காது. அப்ப நீ என்ன பண்ணும், அவன் மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணணும், அவன் என்ன பண்றான். இப்ப நான் அங்க நிக்கிறானா, ஒரு ஸ்டெப் ஏறானா இல்ல இறங்குறானா, அப்ப வந்து நீ என்ன பண்ணும், இறங்கி காட்டணும். புரியுதா? அடுத்து இங்க வந்தாலும் இங்க வந்துடணும். நல்லா புரிஞ்சுக்க. இதே மாதிரி எங்க போனாலும் சரி, பெரிய மேட்ச் ஒரு பெரிய இதுக்குள்ள ஆடும்போது நல்ல அஃபென்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் அவனை வாட்ச் பண்ணணும், எப்படி ஆடுறான் ஃபர்ஸ்ட் சைட்ல தெரிஞ்சிடும், எந்த இடத்துல மூவ்மெண்ட் வைக்கிறான் என்ன பண்றான்ட்டு. அவனை நீ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை போனஸ் போட்டானா என்ன தப்பு நடக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கணும். இப்ப நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு இருந்தீங்கன்னா டிஃபென்ஸ் நிக்காது. இப்ப உங்க போட்டுட்டே இருக்கான செகண்ட் மேன்ட்ட நீ என்ன பண்ணும், ஆர்ச்ச உள்ள வைடா, நீ கொஞ்சம் இறங்கி காட்டுறா. அப்ப இவன் இறங்கி காட்டும் போது எனக்கு இவன் டிஸ்டர்ப் பண்றான்னு எனக்கு இருக்கும். இவன் இறங்கி காட்டல நான் ஃப்ரீயா அங்க குத்துவேன், நான் அங்க குத்திட்டு ஃபாஸ்டா ஓடியாந்துருவேன். இப்ப இறங்கி காமிச்சானா என் மைண்ட் என்ன ஆகும், இவன் இறங்கி போறான் கிப் எடுத்து போறான்ட்டு எனக்கு இது இருக்கும். அப்ப என் மைண்ட் உனத்தோட தான் போகும், அப்ப உனக்கு அடி ஈஸியா கிடைக்கும். அப்படி ஆடும்போது இறங்கி காட்டு, அவ்வளவுதான். லெப்ட் ஒரு காடு நல்லா அட்டம் போட்டு ஆடி இது பண்ண, அவள்தான் உன் கேம் ரியல் கேம் ஆடு. அது எங்க பொசிஷன் வைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் நின்று பார்ப்போம்.
இப்ப கணக்கு இறக்கணும் அவ்வளவுதாடா. இப்ப டீம் நிக்குது பாரு 7 பேருமே அட்டன் பண்ணுவாது.